வாட் இஸ் ஃபால்ஸ் அனாயிண்டிங்? கள்ள அபிஷேகம் அல்லது போலியான அபிஷேகம் என்றால் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல கொஞ்சம் நேரம் நம்ம தியானிக்கலாம். நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் நமக்கு நிறைய ஒரு டவுட் இருக்கு. இது உண்மையான அபிஷேகத்துல தான் நிரம்புறாங்களா? இவங்க வந்து தேவனால கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துல தான் இருக்கிறாங்களா? ஆனா இவங்களோட வாழ்க்கைய பார்க்கும்போது, ஊழியத்த பார்க்கும்போது, செய்கின்ற காரியங்கள பார்க்கும்போது, அது அந்த அந்த மாரி தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்ல அபிஷேகமா? ஐ மீன் இந்த பரிசுத்த ஆவியானவரால உண்டாக்கப்பட்ட அபிஷேகமா? அல்லது பிசாசால உண்டாக்கப்பட்ட ஒரு அபிஷேகமான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நெறைய பேருக்கு, நெறைய சபைகளை பார்த்தும், நெறைய தனிப்பட்ட முறையில அவங்களோட வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைல பார்த்தும் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ஓகேங்களா? ஹவ் டு ஐடென்டிஃபை த அனாயிண்டிங், அதாவது ஃபால்ஸ் அனாயிண்டிங்கை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கிளியராவே பார்க்கலாம். தேர் ஆர் 2 அனாயிண்டிங்ஸ் இன் த வேர்ல்ட். 2 அதாவது பிராட் கேட்டகரியில நீங்க பிரிச்சீங்கன்னா 2 அபிஷேகத்த பார்க்க முடியும். ஒண்ணு அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இன்னொன்னு த அனாயிண்டிங் ஆஃப் த ஆன்டி கிரைஸ்ட். ஓகேங்களா? அந்தி கிறிஸ்துவோடைய அபிஷேகம் அல்லது பிசாசுடைய அபிஷேகம் கூட சொல்லலாம். ஒண்ணு ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளால வந்து தங்குற வேண்டிய உள்ள ஒரு அபிஷேகமும், அந்தி கிறிஸ்து வந்து ஆளுகை செய்து, அதாவது பிசாசு உள்ளால வந்து தங்கி பிசாசின் கிரியைகளை ஆளுகை செய்யும்படியான உள்ள ஒரு அபிஷேகமும் இருக்குது. ஓகேங்களா? எப்பவுமே நல்லா பார்க்கும் பொழுது when there is a truth, பிசாசு வந்து அதுக்கு எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்டா ஒரு கவுண்டர்ஃபிட்ட உண்டு பண்ணுவான். ஓகேங்களா? எப்படி நம்ம ஊர்ல கரன்சிஸ் நம்ம பார்க்குறோம், அதே போல திருடர்களும், ஏமாத்துறவங்களும் கள்ள பணத்த வந்து வச்சுடுவாங்க. அதே போல தான் இருக்கும். பட் இட் டசன்ட் ஹேவ் த வேல்யூ. ஆனா வந்து மக்கள ஏமாத்திரலாம். அதே போல தான் இந்த அபிஷேகமும், இதே போல தான் இருக்கும். அவுட்வர்ட்ல பார்க்கும்பொழுது அந்நிய பாஷையில பேசுற மாரியே இருக்கும். கை தட்டுற மாரியே இருக்கும். குதிக்கிற மாரியே இருக்கும். அபிஷேகத்துல நிரம்புற மாதிரியே இருக்கும். ஆனா, அதுக்கு வேல்யூ இருக்காது. ஒன்லி வென் த கிரைஸ்ட் ரிவீல்ஸ் த்ரூ த அனாயிண்டிங், அபிஷேகத்தின் மூலமாக கிறிஸ்து வெளிப்பட்டா தான் அந்த அனாயிண்டிங்க்கு உண்மையான ஒரு வேல்யூவே இருக்குது. இல்லாட்டி அது வந்து ஒரு போலியான ஒரு அபிஷேகம். சரி, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நம்ம ரொம்ப தெளிவாகவே நம்ம பார்க்கலாம். அ கிறிஸ்து யாருன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு புரிஞ்சுக்கணும். அந்தி கிறிஸ்து நம்ம வந்து நெறைய நம்ம ஒரு கற்பனையில வச்சிருப்போம். ஒரு பெரிய மனுஷனா வருவான். ஆ கரெக்ட்டு தாங்க. அது எல்லாமே நம்ம வந்து இனி வருகின்ற காலங்கள்ல நடக்கிறது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல அந்தி கிறிஸ்து யாரு? அவன் எப்படி கிரியை செய்வான்? அவன் யாருக்குள்ள இருப்பான்? அவன எப்படி ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம்? நம்ம வந்து ஒரு மனுஷன மட்டும் அந்தி கிறிஸ்துன்னு முடிவு பண்ணிற முடியாது. அந்தி கிறிஸ்துங்கிறது வந்து அது ஒரு ஆவி. அது கிரியை செய்கின்ற ஒரு ஆவி. ஓகேங்களா? அப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இந்த கடைசி நாட்கள்ல நெறைய பேருக்குள்ளாக புகுந்து, கிறிஸ்துவை போல வெளியில வேஷம் தரித்துக் கொண்டு, கிறிஸ்தவர்களை போல ஒரு வேஷம் தரித்துக் கொண்டு, உள்ளால அ பிசாசின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது தான் அந்தி கிறிஸ்துவோட காரியம். இது வேதம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்களேன். அதாவது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? ஓகேங்களா? இயேசு தான் கிறிஸ்ட், இயேசு தான் மேசியா, இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் என் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, அ அவரு இல்லைங்க, அவரு அப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டு யாராவது மறுதலிக்கிறாங்கன்னா, ஓகேங்களா? இயேசு தான் கிறிஸ்துவே இல்லைன்னு சொல்லி மறுதலிக்கிறவன் தான் பொய்யன்னே ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் ஹூ இஸ் எ லையர்? ஏன்னா யார் லையர்? அந்தி கிறிஸ்து வந்து ஒரு பொய் தான். ஓகேங்களா? அவன் எப்படி பொய்யா இருக்கிறான்னா, இயேசுக்கு வந்து கடவுளே இல்லன்னு சொல்றது தான் அவனுடைய முதலாவது ஒரு வேல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது பிதாவையும், குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. வேதம் ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்கு. பிதாவையும் முதலாவது கிறிஸ்து வந்து அதாவது இயேசு வந்து கிறிஸ்து கிடையாதுங்க. இயேசு வந்து மேசியா கிடையாது. இயேசு வந்து ரட்சகர் கிடையாது. இயேசு வந்து கடவுளே கிடையாதுன்னு சொல்லி அவனுடைய செய்கைகள்ல எனக்கு தெரியும். அவனுடைய பேச்சிலும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிதாவையும், குமாரனையும் இல்ல 2 பேரையுமே மறுதலிக்கிறோம். அப்ப மறுதலிக்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து. ஓகேங்களா? அந்தி கிறிஸ்துவோடைய வெளியரங்கமான நம்ம தோற்றத்த நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் கொம்பு வச்சிருப்பானா? எவ்வளவு பெரிய அடி இருப்பான்? எந்த மனுஷனா இருப்பான்? அதெல்லாமே செகண்டரி. அவனுக்குள்ள இருக்கிற தன்மை பார்த்தீங்கன்னா, இயேசுவை அவன் மறுதலிப்பான். பிதாவையும் மறுதலிக்கிறான். பிதாவையும், குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இதுல கள்ள அபிஷேகம் உள்ளவங்க இயேசு அவங்களோட லைஃப்ல வந்து சென்டரா இருக்க மாட்டாங்க. அவங்களோட மினிஸ்ட்ரீஸ்ல ஜீசஸ் அவங்களுக்கு ஃபோக்கஸாவே இருக்காது. அவங்களுடைய மினிஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, பணம் தான் முக்கியமா இருக்கும். பேர் முக்கியமா இருக்கும். பேனர்ஸ் முக்கியமா இருக்கும். கூட்டங்கள் முக்கியமா இருக்கும்.
இருக்கும். இதுதான் அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்குமே தவிர, காணிக்கை முக்கியமா இருக்கும். எப்படி மக்கள்ட்ட இருந்து புடுங்கலாம், அ அல்லது போலியான அற்புதங்களுக்கு ரொம்ப இடம் குடுப்பாங்க. இந்த மாரி காரியங்கள் எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா, இட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட். பிசாசோடைய ஆவிகள். அவங்களுக்குள்ளாக கொஞ்சம் இருக்கும். கண்டிப்பா இருந்தனால தான் ஒருத்தனுக்கு எப்படி பெருமைக்குள்ள வருவான்னா, ஒருத்தனுக்குள்ள பெருமை இருக்கு. அப்படின்னா, அது அவனுக்குள்ள இருக்கிறதுக்குல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி, அந்தி கிறிஸ்துவின் மூலமாக அந்த பெருமை வெளிப்படும். ஒருத்தனுக்கு பண ஆசை, பெண் ஆசை, புகழாசை இது எல்லாமே உள்ளால உண்டாகுதுன்னா, அது எல்லாமே அந்தி கிறிஸ்துவோடைய ஆவிகள். ஓகேங்களா? அந்தி கிறிஸ்து வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. தோ வெளியில அவங்க சொல்லுவாங்க, "இயேசு தான் என் கடவுளுங்க. இயேசு தான் ரட்சகர்ன்னு" சொல்லிட்டு வெளியரங்கமாக நாவில் அவங்க அறிக்கையை இட்டாலும், இல்ல வெளியில பார்க்கறதுக்கு சூப்பரான கிறிஸ்டியன்ஸ் மாரி இருப்பாங்க. ஆனா உள்ளால அவங்களுடைய சென்டர் நோக்கமே கிறிஸ்துவ இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய மினிஸ்ட்ரீஸ் அல்லது நெறைய சர்ச்சஸ்ல பார்த்தீங்கன்னா, தேர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் மனி. தேர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் திஸ் வேர்ல்ட். இந்த பூமியில நம்ம சுதந்திரிக்கணும். இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த பூமி தான் அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷனாவே வச்சிருக்கிறாங்க. இயேசு கிடையாது. நம்மளுடைய டெஸ்டினேஷன் இயேசு மணவாளன். இல்ல இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர்கிட்ட போய் சேர்ந்துரணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு நம்மளை எடுத்துட்டு போகணும். இயேசு நம்மளை வந்து அவரோட சேர்த்துக்கொள்ளணும். இந்த பூமி நம்மளை சேர்த்துக்கொள்ளாது. இன்னைக்கு நம்ம பூமியை சேர்த்துக்கொள்வதற்காக பொன்னையும், வெள்ளையும், காரையும், பங்களாவையும் அதுக்கு உள்ள ஃபோக்கஸும் அதுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருந்து, சுயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. ஓகேங்களா? செல்ஃப்‌க்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சுனாலே, அந்த இடத்துல அந்தி கிறிஸ்து தெளிவா உட்கார்ந்திருக்கிறான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இன்னும் இந்த அதுக்கு அடுத்த வசனத்திலே பாருங்களேன். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. அவன் அவன் ஜீசஸ வந்து ரிஜெக்ட் பண்ணாலே, அவனுக்கு வந்து அவன் வந்து பிதாவுடைய அந்த குரூப்ல இல்லன்னு போட்டாரு. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். இதுல யாரெல்லாம் குமாரனை வந்து ஏற்றுக்கொள்றாங்களோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. பை டிஃபால்ட்டா அவங்க வந்து பிதாவையும் ஏற்றுக்கொள்றாங்க. இங்க தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? அந்தி கிறிஸ்து யாருன்னு பார்த்துட்டோம். அந்தி கிறிஸ்துவோட அபிஷேகம் என்ன செய்யணும்னு நீங்க பார்த்துட்டீங்க. அதே போல தேவன் அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகம் என்ன செய்யும்னா, 24வது வசனத்துல, "ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது." ஆதி முதல்னா தேவனுடைய வார்த்தை. தேவன் நம்மளோட நெறைய பேசிட்டு இருக்க அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும்னா, என்ன தேவைன்னு பாருங்களேன். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்கிறதுனால், நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நீங்க குமாரனிலும் பிதாவினிலும் நிலைத்திருக்கணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கணும். இயேசு தான் உங்களுக்கு சென்டர் ஃபோக்கஸா இருக்கணும். இயேசு தான் உங்களுடைய எல்லாமே. எவ்ரிதிங் இஸ் ஜீசஸ். அது மட்டும் தான் உங்களுக்குள்ளாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பாருங்கன்னா, என்ன வசனம் போட்டிருக்கு பாருங்களேன் 25 வசனத்துல. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எதுவுமே இந்த பூமி குறித்து கிடையாது. ஓகேங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்து இயேசு கிட்ட உங்களை கொண்டு போகும். உங்களோட அல்டிமேட் ஃபோக்கஸ் வந்து நித்திய ஜீவனாக இருக்கும். பிதாவின் சித்தமாக இருக்கும். எதுவுமே உங்களை குறித்து நீங்க யோசிக்க மாட்டீங்க. உங்களுடைய திட்டங்கள் அந்த இடத்துல செயல்படாது. பூமிக்குரிய ஆசைகள் எதுவுமே இருக்காது. மத்தவங்களுக்கு நீங்க ஆசைக்குள்ள உள்ளாதபடி அந்த அந்த கவர்ச்சியான வார்த்தைகள், மக்கள வஞ்சிக்கிற ஒரு வார்த்தைகள், ஏமாத்துற வாழ்க்கையில பணம் புடுங்குற வார்த்தைகள் எதுவுமே உங்களுக்கு வராதபடி மக்கள் இயேசுவோட சேரணும். சபை இயேசுவுக்குள்ளாக நிலைத்திருக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். அப்படி அந்த ஒரு நோக்கம் தான் நித்திய ஜீவனுக்கு போற நோக்கமாக இருக்கணும். இயேசு தான் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். அது யார் மூலமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இவங்களா அதாவது அந்தி கிறிஸ்துவம் தான் உங்களை வஞ்சிப்பாங்க. வெளியில வந்து கிறிஸ்து இருக்கிற மாரி இருக்கும். உள்ளால அந்தி கிறிஸ்து. வெளியில கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்துக் கொண்டு, உள்ளால போலியான காரியங்கள், போலியான மாயைக்குரிய காரியங்கள், அழிந்து அ அ அ அழிந்து போகின்ற, தீக்கிரையாக்கப்படுகின்ற காரியங்களுக்குள்ளாக ஒரு ஆசையை கொண்டு வருது எல்லாமே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. சரிங்களா? 27வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. யாரு? இயேசுவின் மூலமாக பெற்ற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுமா, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. யாருமே உங்களுக்கு டீச் பண்ண தேவையில்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. எது ஃபால்ஸ்ன்னு உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இல்ல. இன்னைக்கு நெறைய ஊழியக்காரங்களால இன்னைக்கு வந்து அ ரொம்ப ஈஸி நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க வந்து ரொம்ப ஜட்ஜ் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்ல.
அபிஷேகம் இருந்துச்சுன்னா, சகலத்தையும் உங்களுக்கு வந்து உங்களால அறிந்து கொள்ள முடியும். டிஸ்சர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னைக்கு யாருமே ஜட்ஜ் பண்ணலைங்க. எது தவறான உபதேசங்கள், நான் எப்பொழுதுமே சொல்ல வேண்டியது உண்டு. ஒருத்தனுடைய கேரக்டர வச்சு அவர நீங்க ரிஜெக்ட் பண்ணிறாதீங்க. எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு 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 வீக்னஸ் இருக்கும். எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக இருந்தாலும், அத வச்சு நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிறக்கூடாது. அவங்கள வெறுத்துறக்கூடாது. அவங்கள தள்ளிறக்கூடாது. அவங்கள விட்டு வந்துறக்கூடாது. ஒரே ஒரு ரீசன், த பைபிள் இஸ் சோ கிளியர். அவங்களோட டீச்சிங் வேர்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துச்சுன்னா, வார்த்தைக்கு விரோதமாக உபதேசங்கள், பூமிக்குரிய உபதேசங்கள், ஆசை தூண்டுகின்ற உபதேசங்கள், காதுக்கு இனிமையான உபதேசங்கள் அப்படி இருந்துச்சுன்னா, தயவு செய்து நம்ம வெளியில வர வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கிறது. அதற்கு விரோதமாக எச்சரிப்பும் கண்டிப்பா கொடுக்க வேண்டும். ஏன்னா வேதத்துல பவுல் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். பேதுரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் எச்சரிப்பை தான் கொடுத்திருக்கிறார். ஓகேங்களா? இவங்களுக்கு 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 உங்களுடைய உபதேசத்துக்கு நீங்க எச்சரிக்கையோட இருக்கணும். அந்த எச்சரிப்பின் செய்திய தான் எல்லாருமே சொல்றாங்க தவிர, ஐயோ! நாங்க நியாயந்தீர்க்க வந்துட்டோம். அவங்க நியாயந்தீர்க்க போறதில்ல. ஓகேங்களா? மக்கள் வஞ்சித்துக் கூடாது. மக்கள் ஏமாந்துறக்கூடாது. இன்னைக்கு கள்ள ஆராதனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கள்ள போதனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து கள்ள உபதேசத்துல நெறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறாங்க. கள்ள தீர்க்க தரிசனங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சபை. இதிலிருந்து விடுதலை பெறணும். அதற்கு தான் நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் யார் மூலமாக நீங்க அந்த கள்ள உபதேசங்கள் வந்தாலும் இது ஈஸியா டிசர்ன் பண்ணிரும். இல்லைங்களா? அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா, என்னென்ன டீச் பண்ணுதுன்னா பாருங்களேன். உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. அது பொய், உங்களுக்கு பொய் பேச தோணாது. அதாவது தவறான உபதேசங்களோ, தவறான காரியங்கள உங்களுக்குள்ள உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. சபையில உங்கள உட்கார முடியாது. நான் எப்பொழுதுமே சொல்லுகின்ற ஒரு காரியம் உண்டு. எப்போ நீங்க யூ கேன் கம் அவுட் ஃப்ரம் த சர்ச். நான் சபையிலிருந்து நீங்க எப்ப வெளியில போங்க. நீங்க நீங்க தாராளமாக நீங்க எந்திரிச்சு ஓடிருங்கன்னு எப்போ எப்போ வேதம் ரொம்ப தெளிவாகவே ஸ்ட்ராங்கா எங்க சொல்லுதுன்னா, when the church teaches falsely, வேர்ட வந்து தவறுதலாக அந்த இடத்துல உபதேசம், அந்த இடத்துல பொய்க்கு இடம் கொடுக்கறாங்க. இல்ல கள்ள உபதேசங்கள் அந்த இடத்துல உள்ளால வருதுன்னா, அது பொய்ன்னு அர்த்தம். இல்ல அதுதாங்க சொல்லுது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அந்த அபிஷேகம் பொய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்க அந்த இடத்துல இருக்க முடியாது. ஓகேங்களா? இருக்கவும் உங்களால முடியாது. நான் நெறைய இடத்துல நான் பார்த்திருக்கிறேன். சில இடத்துலலாம் வந்து மீட்டிங்க்கு பேச கூப்பிட்டுருக்கிறாங்க. பேச கூப்பிடுற இடத்துல அந்த ஆராதனை பண்ணும்பொழுது எனக்கு நல்லாவே தெரியும். அவரு வந்து தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரம்பல. அ அந்தி கிறிஸ்துவோடைய அபிஷேகத்தினால உலகத்தை குறித்து, உலகத்தின் ஆசைகளை குறித்து மக்களுக்கு நிறைவேத்துற அந்த இடத்துல என்னால உட்கார முடியாது. நான்லாம் எந்திரிச்சு போயிருக்கிறேன். ஓகேங்களா? அதே போல தான் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அந்த ஒரு அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த அபிஷேகம், அது சத்தியத்தை உங்களுக்கு சத்தியமா இருக்கிறது. அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். கிறிஸ்துவ தான் உங்களுக்கு சென்டரா இருப்பீங்க. இல்லைங்களா? அப்போ ஒரு கள்ள அபிஷேகம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்குள்ளாக அந்தி கிறிஸ்துவின் மூலமாக ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்குதுன்னா, அவனுடைய டீச்சிங்ஸ் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவலாக இருக்கும். ஓகேங்களா? உலகத்தின் ஆசையை கொண்டு வர நீங்க ஈஸி டிஃபரண்ட், நான் யார் பேரும் நான் சொல்ல விரும்பல. நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவனுக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குன்னு அவங்களுடைய பிரசங்கத்தின் மூலமாக நீங்க 5 நிமிஷம் கேட்டாலே போதும். நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? அப்போ சத்தியத்தை நீங்க அறிந்து, நீங்க பொய்ய நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கள்ள அபிஷேகம் தான் உங்களுக்குள்ளாக வரும். அப்படிலாம் என்ன ஆயிருங்க, நாங்க சபையில உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன ஆயிரும்? ஒண்ணுமே ஆகாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் வெளியேறப்பட்டு இன்னைக்கே நெறைய பேர் அந்த சபையில போயிட்டு வெளியில வர முடியலன்னா, பிகாஸ் தே ஆர் கேப்சர்ட் பை த ஃபால்ஸ் அனாயிண்டிங். தே ஆர் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஃபால்ஸ் அனாயிண்டிங். அவங்களுக்குள்ளாக அந்த கள்ள அபிஷேகமும் அவங்களை ஈர்க்க ஆரம்பிக்கிறது. அவங்களுக்குள்ளாக அத மாட்டிட்டு அதுலேருந்து வெளிய வரவங்க பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நெறைய பேர் எனக்கு தெரியும். நெறைய பேர் இந்த மாரி சபைகள்ல மாட்டிக்கிட்டு, கள்ள உபதேசத்தின் சபைகள்ல மாட்டிக்கிட்டு, தவறான உபதேசத்துல மாட்டிக்கிட்டு, எப்படி வெளில வரணும்னு தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்குள்ளாக உண்மையான அபிஷேகம் இருக்குமானால், நீங்க சத்தியத்துக்கு நிலைத்திருப்பீங்க. பொய்க்கு அங்க இடம் இருக்காது. நீங்க கிறிஸ்துவ தான் சென்டர் ஃபோக்கஸாக வச்சு, உங்களோட வாழ்க்கையில நீங்க சபையக்கு அதாவது எப்படி அத வந்து எவ்வளோ தவறான உபதேசத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாலும், யூ கேன் ஈஸிலி கம் அவுட். ஓகேங்களா? ஆண்டவர் உங்கள ஈஸியா கொண்டு வந்துருவாரு. அத நான் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் எச்சரிப்போட காத்திருக்கணும். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்
இந்த ஒரு செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது கள்ள அபிஷேகம், எது பொய்யான அபிஷேகம், எது போலியான அபிஷேகம் சொல்லிட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்குள்ளாக இருக்கிற நீங்க பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம், அது உண்மையா இருக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களை இயேசுவுக்கு நேராக கொண்டு போய் செல்லும். இயேசு தான் உங்களோட சென்டர் ஃபோக்கஸாக வைக்கும். அந்த அபிஷேகத்தோட மெயின் ஃபோக்கஸே ஜீசஸ் தான். அபார்ட் ஃப்ரம் ஜீசஸ் எனிபடி டாக்ஸ் அபவுட் த கோல்ட் ஆர் த வெல்த் ஆஃப் திஸ் வேர்ல்டு அல்லது அல்லது பிளெஸிங் ஆஃப் திஸ் வேர்ல்டு, அது எல்லாமே இட்ஸ் ஃபேக். ஓகேங்களா? அது எல்லாமே நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது எல்லாமே செகண்டரி. இயேசுவுக்கு அப்புறம் எல்லாமே அது கூட கொடுக்கிறார். ஆனா ஜீசஸை விட அது எல்லாமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, யூ கேன் கிளியர்லி அண்டர்லைன் அண்ட் சே தட் திஸ் இஸ் அ ஃபால்ஸ் அனாயிண்டிங். ஓகேங்களா? ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருத்தரும் எச்சரிப்போட கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.